சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் இவங்க 2 பேரும் நம்ம சிஎஸ்கே டீமுக்காக இப்போ ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. ட்ரையல்ஸ் மேட்ச்லாம் நம்ம சிஎஸ்கேக்காக ஓப்பனிங் பண்ணி ஒரு தரமான சம்பவத்தையும் இவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க. ட்ரையல்ஸ் மேட்ச்சில் என்னென்ன சம்பவங்களை பண்ணியிருக்காங்க, இந்த காம்போவை என்ன காரணமாக நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இதை பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டாக யார் கொடுத்துருக்காங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் டெவால் பிரைசி சிஎஸ்கே பயிற்சி இடத்துல ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரே ஓவரில் அதிரடியான சிக்ஸெல்லாம் வந்து அடித்து பறக்க விட்டுருக்காரு. யாரோட ஓவரில் அதிக ரன் வந்து அடிச்சிருக்காரு, இப்போதைக்கு சிஎஸ்கேயோட பவுலர்ஸ் பவுலிங் எப்படி இருக்குது, இதை பற்றியும் நம்ம சிஎஸ்கேவின் நியூசிலாந்து வீரரான ஜாக் ஃபால்கஸ் இப்போ நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆக போகிறாரு. எப்போ ஜாயின் ஆக போகிறாரு, இப்போ வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம்னா லைக்கை கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம டெவால் பிரைஸை பார்த்துருவோம். எக்கச்சக்கமான ஃபார்மில் வந்து இருந்துட்டு இருக்காரு. T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுன் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் சிஎஸ்கே பயிற்சியில் வந்து ஜாயின் ஆயிருந்தாரு. இப்போ எக்கச்சக்கமான சிக்ஸெல்லாம் வந்து அடித்து பறக்க விட்டுட்டு இருக்காரு. இப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரா. நம்ம ஸ்ரேயாஸ் கோபால் ஒரே ஓவரில் 4 சிக்ஸை வந்து அடித்து பறக்க விட்டுருக்காரு நம்ம டெவால் பிரைஸ். இப்போதைக்கு செம்ம ஃபார்மில் இருந்துட்டு இருக்காரு. குறிப்பாக ஸ்பின்னராக இருக்கட்டும், ஸ்பீட் பவுலிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டு இருக்கு. எனக்கு நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ் நினைச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம பேட்ஸ்மேன்களே இந்த அளவுக்கு அதிரடி ஆடும்போது எதிர் டீம் பேட்ஸ்மேன்கள் என்னென்ன சம்பவங்களை வந்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ் என்னென்ன சம்பவங்களை வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம ஃபோல்கஸாக பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கே சார்பாக இவர் ஒருத்தர் தான் நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆகாமல் இருக்காரு. மேத் கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு மிட் நைட்டில் வந்து சென்னையில் வந்து லேண்ட் ஆயிருக்காரு. ஸோ இதை பற்றின அப்டேட்டாக நம்ம சிஎஸ்கே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ஃபோல்கஸை பொறுத்தவரைக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கிடைக்கல. என்ன பண்ணுறாரு அப்படின்னு கூட தெரியாமல் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான மேட்சை வந்து முடிச்சிருக்காரு. ஸோ இப்போதைக்கு எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 நாள் ரெஸ்ட்டில் வந்து இருக்க போகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதம் 28ஆம் தேதி நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம சஞ்சு, ருத்ராஜ் இவங்களோட ஓப்பனிங்கை பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் சஞ்சு சாம்சன், ஆயுஷ் இவங்க 2 பேரும் சிஎஸ்கே ஓப்பனிங் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு. பட் இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக வந்து சந்திக்க போகிறோம். நம்ம ருத்ராஜ் அது மட்டும் இல்லாமல் சஞ்சு இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டாக நம்ம கிரிக்பஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் இவங்க 2 பேருமே வந்து நம்ம சிஎஸ்கேக்காக ஓப்பனிங் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. கன்ஃபார்மாக இவங்க 2 பேரும் தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேரும் நம்ம சிஎஸ்கே ட்ரையல்ஸ் மேட்ச்சில் வந்து ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம சஞ்சு சாம்சன் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். இப்போ இவங்க 2 பேரும் நம்ம சிஎஸ்கேக்காக ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தோம் இவங்க 2 பேரும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த காம்போவை தான் நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் இவங்க 2 பேரும் வந்து ஓப்பனிங் பண்ண போகிறாங்களா. அதுக்கான ப்ராசஸை சிஎஸ்கே ப்ராக்டிஸ் மேட்ச்சில் இப்போ நம்ம சிஎஸ்கே இவங்களை செயல்பட வச்சு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 2 பேருமே ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிறது நம்ம சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். 2 மான்ஸ்டர் ஓப்பனிங் பண்ணால் நம்ம சிஎஸ்கேக்கு என்ன வேணாலும் வந்து பண்ண முடியும். நம்ம சிஎஸ்கேவின் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா அது வந்து ஓப்பனிங் தான். ஸோ சஞ்சு, ருத்ராஜ் இவங்க 2 பேரோட காம்போ நம்ம சிஎஸ்கேக்கு ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. ஸோ ஆயுஷை பொறுத்த அளவுக்கு எனக்கு 1 டவுனில் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தான் தோணுது. ஒரு பக்கம் அதிரடி, மறுபக்கம் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இவங்களை எடுத்துகிட்டு வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ருத்ராஜ், சஞ்சு இவங்க சிஎஸ்கேக்காக ஓப்பனிங் பண்ணால் என்னென்ன சம்பவங்களை பண்ண முடியும், நம்ம சிஎஸ்கே இவங்களை ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.